உப்பு மூட்டை உப்பு மூட்டை தூக்குறதுன்னு தான் நான். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்குமே வணக்கம். இன்றைக்கி ஒரு சின்ன டிப்ஸ் பார்த்துடலாங்களா? உப்பு பேக்கெட் வாங்கிட்டு நம்ம பிரித்து அப்படியே கொட்டும் போது அது எப்போவுமே ஈரமாக தண்ணியாக தான் இருக்கும். ஜாடியில் கொட்டி வச்சோம்னாலும் அது எடுக்கும்பொழுது ஒரு மாதிரி இருக்கும். ஈரமாக அந்த மாதிரியே இருந்துச்சு, ஜாடியெல்லாம் அடியிலெல்லாம் தண்ணி நிற்கும். அந்த மாதிரி இருந்தால் நமக்கு சரியான அளவாக கூட போட முடியாது. ஒவ்வொரு பாக்கெட்டாக வாங்கிட்டு ஒன்றா பிரித்து வைக்கிறதுக்கு நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, ஒரு 5-6 பாக்கெட்டு, ஒரு 10 பாக்கெட்டு கூட நான் வாங்கிட்டு இந்த மாதிரி ஒரு பெரிய மூடியில் கொட்டி, தட்டில் பெருசாக எல்லா பேக்கெட்டையுமே பிரித்து இந்த மாதிரி கொட்டி வெயிலில் வச்சு நல்லா காய வச்சுருவேன். சில உப்பில் இந்த கருப்பு கருப்பாக கல் அந்த மாதிரி எல்லாமே இருக்கும். அதை எல்லாத்தையுமே எடுத்து போட்டுட்டு இந்த மாதிரி நல்லா காய வச்சுருவேன். வெயில் ஒரு நாள் அடித்தா ஒரு நாள்லேயே நல்லா காஞ்சிரும். காய வச்சுட்டு நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, நம்ம 5 கிலோ மாவு பேக்கெட் இருக்குல்லைங்களா, மாவு வாங்கிட்டு அந்த மாவெல்லாம் தட்டி விட்டுட்டு அந்த 5 கிலோ பேக்கெட்டில் இந்த காய வச்ச உப்பு எல்லாத்தையுமே அப்படியே நான் கொட்டி வச்சுருவேன். கொட்டி வச்சு டைட்டாக நம்ம ஒரு இது போட்டு கட்டி வச்சிட்டோம் அப்படின்னா, நம்ம எப்பப்போ வேணும்னாலும் எடுத்து அப்போவே எடுத்து ஜாடியை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அப்பப்போ நம்ம எடுத்து போட்டுக்கலாம். ஒரு பாக்கெட்டாக நம்ம போட்டு அந்த தண்ணி ஒரு மாதிரி இருக்கிறதுக்கு இப்படி செஞ்சால் நல்லாயிருக்கும். நான் இப்படி தான் பண்ணுவேன். இந்த டிப்ஸ் பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்கள்.